பகல்காம் தாக்குதல் குறித்து தமிழர்களின் நிலை என்ன குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். தாக்குதலில் காயமடைந்த 2 தமிழர்களுக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. பயங்கரவாதிகள் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் வயிற்று பகுதியில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த பரமேஸ்வர் என்பவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. பகல்காமில் தமிழர்களுடைய நிலை என்ன, அங்கு மீட்கப்பட்டு வரக்கூடிய மீட்புப் பணிகளுடைய நிகழ்வுகள் என்ன? மற்றொரு செய்தி அறையில் இருந்து நிகழ்விற்காகவும் தற்போதைய தகவலுக்காகவும் இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நேற்று நடத்திய தாக்குதல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பல சுற்றுலா பயணிகள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி தற்போது காணப்பட்டாலும் கூட அங்கு நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டிற்காக அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இனி நீங்கள் தொடரலாம். சூர்யா, நேற்று ஜம்மு காஷ்மீரினுடைய பகல்காமில் இருக்கக்கூடிய பைசரன் புல்வெளி பகுதிகளில் தான் 4 தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் முதற்கட்டமாக ஒருவர் பலி என்று நேற்று மாலை செய்தி ஊடகங்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதை பாதுகாப்பு படையினருடைய அதிகாரிகள் தெரிவிக்க நள்ளிரவில் 26 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெற்றது. தொடர்ச்சியான ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு தொடர்பான தகவல்களை நம்ம சேகரித்து கொண்டே இருக்கோம். தகவலின் அடிப்படையில் தற்போது நமக்கு கிடைத்திருக்கூடிய தகவலின் அடிப்படையில் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, குறிப்பாக ஒரு 3 தமிழர்கள்னு நேற்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி 2 தமிழர்கள் தான் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் பகல்காமில் இருக்கக்கூடிய குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த 2 தமிழர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து விசாரிக்கப்படும் போது 2 தமிழர்கள்ல ஒருவருடைய உடல்நிலை என்பது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு. அவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வராங்க அப்படின்னு இருக்காங்க. 17 பேர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் அந்த பட்டியல் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2 பேர்ல பரமேஸ்வர் அப்படின்றது 31 வயசு, தமிழகத்தை சேர்ந்தவர். அப்டோமன் இன்ஜுரி, வயிற்று பகுதியில் அவருக்கு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால அவரை பகல்காம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அடுத்து தமிழகத்தை சேர்ந்தவர் ஷாண்டனோ அப்படின்றவர் 83 வயசு, அன்கான்சியஸ், தற்போது சுயநினைவின்றி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த மருத்துவமனை என்றால் அனந்தநாக்கில் இருக்கக்கூடிய ஜிஎம்சி, ஜம்மு மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. 17 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 17 பேர்ல 11 பேருடைய உடல் நலம் சீராக விட்டது. அவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அவர்கள் உறவினர்களோடு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படின்ற தகவல்களை மருத்துவ குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழர்கள் உள்ளிட்ட இந்த 2 பேர் உள்ளிட்ட 6 பேர் மருத்துவமனைகள் தொடர்ந்து மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் சிகிச்சைகளில் இருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களையும் மருத்துவ குழுவினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழக்கவில்லை. மாறாக 2 பேர் காயமடைந்திருந்தார்கள். ஒருவர் மன ரீதியிலான அழுத்தம், இந்த துப்பாக்கிச் சூட நேரில் பார்த்ததுனால மன ரீதியிலான அழுத்தம் ஏற்பட்டிருந்தது காரணமாக அவரும் அனந்தநாக்கில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டு அவர் இரவே திரும்பி விட்டார். அதனால் 2 தான் எண்ணிக்கை அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய குழுவினர் உறுதிப்படுத்துறாங்க. இதுதான் தற்போது தமிழர்களுடைய நிலையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளும் தொடர்பில் இருப்பதாக அங்கிருக்கக்கூடியவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் உயிரிழந்தவர்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வில் எல்லாம் பங்கேற்கிறார் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீநகர்லேருந்து மீண்டும் டெல்லி புறப்பட இருக்கிறார். அமித்ஷாவோடு சேர்த்து ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநரும் டெல்லி வர இருப்பதாக தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. டெல்லியில் இன்று பிற்பகல்ல பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள், எதிர் தாக்குதல் நடத்துவது என்ன என்பது குறித்தெல்லாம் முடிவெடுக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்படுகிறது. நேற்று மாலை பயங்கரவாதிகள் இந்த தாக்குதல் நடத்தியதிலிருந்து இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான எல்ஓசி அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைப்பாங்க, உண்மை கட்டுப்பாட்டு கோடுகள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள். இந்த கட்டுப்பாட்டு கோடுகள் பகுதிகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் செல்லிங்கை ரொம்ப விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ராணுவ வட்டாரங்கள்ல இருந்து
கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள். இந்த செல்லிங் அப்படின்றது எதிர் தாக்குதல் நடத்திக்குவாங்க, ஒருவருக்கு பாதுகாப்பு ரீதியிலான தாக்குதல் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தாது, பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தாது. அவரவர் எல்லைக்குள்ளே அவரவர் தாக்குதலை நடத்தி கொள்வார்கள். இது எதிர்நாட்டினருக்காக. இந்த செல்லிங்கை வந்து நேற்றிலிருந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. நேற்று இரவு முழுவதுமே இந்தியாவினுடைய எல்ஓசி பகுதிகளில் இந்த செல்லிங் அதிகரிச்சிருந்துச்சு அப்படின்றத பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போது ஸ்ரீநகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் எல்லாம் நேற்று ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம மற்றொரு புறம் அந்த திரையில பார்க்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளில் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் பார்ப்பதற்கான அந்த நேரம் என்பது உள்துறை அமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. பாதுகாப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் செய்திகள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அவர் டெல்லி வந்ததற்கு பிறகாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கூட்டத்தில் அவர் பங்கேற்று பிரதமருடனான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார். பிரதமர் கத்தார் நாட்டிலிருந்து அவர் மீண்டும் இந்தியா வந்தடைந்த பிறகு அவரோடு பாதுகாப்புத்துறையினுடைய தேசிய ஆலோசகர் அஜித் தோவல், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்டோர் மட்டுமே இந்த நிலவரங்கள் குறித்தெல்லாம் நேரில் எடுத்துரைக்கிறார்கள். அமித்ஷா தொலைபேசி வாயிலாக பிரதமரோடு பேசியிருந்தாலும் கூட அமித்ஷா தான் நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நிலவரத்தை நிகழ்விடத்திலிருந்து கண்காணித்து வருகிறார். உயர் அதிகாரிகளோடு பல கட்ட ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறார்கள். இன்று காலை கூட உரி செக்டாரில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் அமித்ஷா அங்கே இருக்கும்போதுதான் நடக்கிறது. எனவே அமித்ஷா மீண்டும் டெல்லி திரும்பியதற்கு பிறகாக இன்று பிற்பகல்ல பிரதமருடனான நேரடி சந்திப்பு இருக்கும். அமித்ஷா பாலம் ஏர்போர்ட்ல இருந்து பிரதமருடைய இல்லத்திற்கு சென்று அங்கு ஒரு ஆலோசனை நடத்துவார். பிரதமருடைய இல்லத்திலேயே தான் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே பிற்பகலுக்கு மேலாக எதிர்த்தாக்குதல் நடத்துவதோ அல்லது தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பது தொடர்பான மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் தொடர்பாக அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெறலாம். 2 தமிழர்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலையில ஒருவர் சுயநினைவென்று நிலையில ஜிஎம்சி ஜம்மு மெடிக்கல் காலேஜில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவர் வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக அனந்தநாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 தமிழர்களுடைய நிலை என்பது ஓரளவுக்கு சீராக இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களையும் ஜம்முவில் இருக்கக்கூடிய அந்த குழுவினர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடிகிறது. சூர்யா, யோகேஸ்வரன், இந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிறகு அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகள் குறித்தான கூடுதல் விவரங்கள் யோகேஸ்வரன். ஜம்முவை பொறுத்தவரையிலுமே அந்த குறிப்பிட்ட அனந்தநாக், பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகள் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஜம்மு காஷ்மீர் வேலி என்று அழைப்பார்கள். காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகள், பொதுவாகவே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகள் என்பது தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கிறது. கூடுதல் பாதுகாப்பு படையினர் எப்போதுமே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது வழக்கம். மத்திய உள்துறை அமைச்சரோ பிரதமர் நரேந்திர மோடியோ சென்றால் காஷ்மீருக்கு செல்வதற்கும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்வதற்கும் பாதுகாப்பு வேறுபடும். இதெல்லாம் நம்ம முந்தைய காலங்களில் பார்த்திருக்க முடியும். இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் இது பயங்கரவாதிகள் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருமே காலையிலிருந்து தொடர்ச்சியாக வெளியேறி வராங்க. ஸ்ரீநகருக்கு வந்து ஸ்ரீநகர்லேருந்து விமானம் மூலமாக அவரவர் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வராங்க. பயணிகளுடைய வரத்து அதிகமாக இருக்கு அப்படின்றது காரணமாக ஏர் இந்தியா கூட இன்று 2 கூடுதல் விமானங்கள் நாங்கள் இயக்குறோம். ஸ்ரீநகர்லேருந்து பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணமாக விமான சேவையை நாங்கள் அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர்கள் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு தங்களுடைய மாநிலங்களை சார்ந்தவர்களை விரைவாக எங்களுடைய மாநிலத்திற்கு அனுப்புவதற்கு சிறப்பு விமானங்களை ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், அதே போல இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றக்கூடிய பாரமுல்லா, அதே போல இந்த பகல்காம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து அறைகளை காலி செய்துவிட்டு அவரவர் சொந்த ஊருக்கு புறப்படுவதற்கு தயாராகி வருகிறார்கள். இது ஒரு பக்கம் பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் இன்று காலை முதலே, இன்னும் சொல்ல போனால் நேற்று இரவிலிருந்தே விமானப்படையாக இருக்கட்டும், அதே போல இராணுவமாக இருக்கட்டும், தொடர்ந்து தீவிரமான கண்காணிப்பில் எல்ஓசி, அதே போல பகல்காம் உள்ளிட்ட அந்த செக்டார் பகுதிகளில் தீவிரமான ரோந்து பணிகளில் மேற்கொண்டு வராங்க. அதனால தான் இன்னைக்கு காலையில் கூட எல்ஓசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரமுல்லா
டிஸ்ட்ரிக்ட்ல உரின்ற பகுதியில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்காங்க. அவங்க உரி செக்டார் வழியா இந்திய எல்லைக்குள்ள நுழையும் போது பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ரோந்து பணிகளையும் தணிக்கை பணிகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல வழக்கமாகவே அதிக சோதனை சாவடிகள் இருக்கும். ஸ்ரீநகர்ல ஜம்முவை விட கம்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமாகவே இருக்கும். இப்ப வழக்கத்தை விட இன்னும் கூடுதலான சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வாகனங்களுமே தணிக்கை செய்யப்படுகிறது. யார் எங்கிருந்து வருகிறார்கள், அவர்களோடு உரிய அடையாள அட்டை இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு யாரா இருந்தாலும் ஸ்ரீநகருக்கு உள்ளேயே அல்லது ஸ்ரீநகருக்குள்ளிருந்து வெளியவோ அனுமதிக்கப்படுகிறார்கள் காவல்துறை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஸ்ரீநகர் காவல்துறையோடு இணைந்து மத்திய பாதுகாப்பு படையினரும் தொடர்ச்சியான இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. நேற்று இரவு நேரத்தில் ஹெலிகாப்டர் பறப்பதற்கு ராணுவம் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தது. அதற்கான காரணம் தீவிரவாதிகளுடைய நிலை, தற்போது அவர்கள் எங்க இருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்கள் தெரியப்படவில்லை. எனவே வான்வெளி மார்க்கமாக ஹெலிகாப்டர் தாழ்வாக பறக்கப்படும் போது வேறு ஏதேனும் தாக்குதல் நடத்திவிடலாம் என்ற நேற்று இரவு மட்டும் இந்த ஹெலிகாப்டர் பறப்பதில், பாதுகாப்புத்துறை சார்ந்த ஹெலிகாப்டர் பறப்பதில் கூட சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஆனால் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர் மூலமாகவும் இந்த கண்காணிப்பு பணிகள் அனைத்துமே ஸ்ரீநகர் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. தேடுதல் வேட்டையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த தீவிரவாதிகளை பிடிப்பதற்கு அதே நேரத்தில் மேலும் தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவாமல் இருப்பதை தடுப்பதற்கான தீவிரமான முயற்சிகளை பாதுகாப்புத்துறை எடுத்து வருவதாக சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலுமே ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கு. ஜம்மு மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இந்த 3 பகுதிகளிலுமே கூடுதல் பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்பட்டு தொடர்ச்சியான வாகன தணிக்கை, அதே போல தேடுதல் வேட்டை உள்ளிட்ட பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வராங்க. அதே நேரத்தில் ஸ்ரீநகர்ல இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய உடல்களை பெறுவதற்காக அவர்களுடைய உறவினர்கள் ஸ்ரீநகர் வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. ஸ்ரீநகர்ல இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் இருக்கு அப்படின்றத நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. சூர்யா, யோகேஸ்வரன், கிட்டத்தட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. பிரதமர்களுடைய வெளிநாட்டு பயணம் மற்றும் விடுமுறை நாள் மையமாக வைத்து இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. தாக்குதல் நிகழ்த்திய பயங்கரவாதி ஒருவர் ஒரு பெண்ணிடம் மோதியிடம் போய் சொல் என்ற வாசகத்தையும் உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த நிகழ்வு எதை சுட்டிக்காட்டுகிறது யோகேஸ்வரன்? சூர்யா, நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்றதற்கு சர்வதேச அளவிலான அந்த பார்வைகள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, பிரதமர் ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கு அவர் பயணம் செஞ்சிருக்காரு. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD வான்ஸ் இந்தியா வந்திருக்காரு 4 நாள் பயணமாக. இப்படியான சூழல்கள் இருக்கு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர்ச்சியான அந்த வெளிநாடுகளோடு ஆலோசனைகளில் இருக்க. இப்படியான ஒரு சூழல்கள் இருக்கும்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதும், பிரதமர் தன்னுடைய அரசுமுறை பயணத்தை ஒரு நாளுக்கு முன்பாகவே முடித்துக்கொண்டு அவசரமாக மீண்டும் டெல்லி திரும்பி இருப்பதும் என்பது சர்வதேச அளவில் ஒரு பெரும் பார்வையாக பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு அப்படின்னு இப்போ வரைக்கும் 27க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் இந்தியா மீதான அந்த பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு தங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டதோடு இந்தியாவிற்கு நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற வார்த்தைகளும் அவரவர் தூதர் மற்றும் எக்ஸ் வலைதள வாயிலாக அவங்க எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பாதுகாப்பு அத்துமீறல் எப்படி நடைபெற்றது? எல்லை பகுதிகள் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்களா, அல்லது ஏற்கனவே முகாமிட்டிருந்த தீவிரவாதிகள் தான் திடீரென தாக்குதல் நடத்தியிருந்தார்களா? அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் உளவுத்துறையுடைய தகவல்கள் என்ன ஆனது? இப்படியான கோணங்கள் தான் இந்த விசாரணைகள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு காலையில கூட நம்ம ஒரு சில காட்சிகளை பார்த்திருக்க முடியும். பிரதமர் பாலம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே பிரதமரை வரவேற்பதற்காக அதிகாரிகள் இருந்தாங்க. குறிப்பா மத்திய வெளியுறவுத்துறையுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இருந்தாரு. பிரதமர் பாதுகாப்பு வாகனத்தில் ஏறாம பாதுகாப்பு வாகனத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளிடம் சில வார்த்தைகளை கூறிவிட்டு அவர் நடந்து சென்று விட்டார் விக்ரம் மிஸ்ரியோடு. நம்ம அப்பதே அதை புரிஞ்சுக்கிட்டோம், இது ஏதோ ஒரு அவசர ஆலோசனை பிரதமர் நடத்த போகிறார் விமான நிலையத்திலே என்று. அதே போலதான் விமான நிலையத்தில் ஒரு அவசர ஆலோசனையை பிரதமர் நடத்தினார். இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் 5 பேர் பங்கேற்றாங்க. அதுல ஒருவர் பிரதமர், மற்றொருவர் பிரதமருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர். மீதம் இருக்கக்கூடிய 3 பேர்ல பாதுகாப்புத்துறையுடைய தேசிய ஆலோசகர் அஜித் தோவல், அதே போல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மத்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இந்த 3 பேரும் பங்கேற்றாங்க. பிரதமரோடு தொலைபேசி வாயிலாக மட்டுமே இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில பகல்காம்ல துப்பாக்கிச்சூடின் போது நடந்தது என்ன? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலை விட பாதுகாப்புத்துறையினருக்கு ஐபி கோடு
கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் ஏராளமாக இருக்கலாம். அதில் ரகசியங்கள் காக்கப்பட வேண்டிய தகவல்களை பொதுவெளியில் ராணுவங்கள் கசிய விடாது. அப்படி இருக்கையில் இது பிரதமருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு சார்ந்த விவகாரங்கள் என்ற ஒரு காரணத்தால் பிரதமருக்கு மட்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடும். எனவே பிரதமர் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எப்படி தொடங்கலாம், பிரதமருக்கு சில ஆலோசனைகள் வருவாங்க. பிரதமரும் சில கேள்விகளை முன்வைக்கும் போது அதற்கான பதில்களை மிக விரிவாக வைத்திருப்பார்கள். அதற்கான காரணம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இருந்தார். ஏன்னா இது பாகிஸ்தானோடு தொடர்புடைய விவகாரம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தான் தாக்குதல் நடத்தியிருப்பார்கள் என்று சொல்லப்படும் போது வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்க வேண்டியது கட்டாயம். அப்படியான ஒரு நிலையில் இவர்கள் அனைவருமே இருந்ததன் காரணமாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாலம் ஏர்போர்ட்லேயே பிரதமர் நரேந்திர மோடி தீவிரப்படுத்தி விட்டார். இன்று பிற்பகலில் நடைபெற இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு என்ன மாதிரியான முடிவுகளை இந்தியா எடுக்கப் போகிறது? ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருந்தாங்க, அதே போல மீண்டும் ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தப் போகிறதா, அல்லது ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த பயங்கரவாதிகளுக்கு தண்டனை கொடுக்க போகிறார்களா? இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் முடிவெடுக்க போகும். நீங்க சொன்னது போல நேற்று பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு பிறகு பெண் ஒருவர் தன்னையும் கொன்று விடுங்கள், தன் கணவரை ஏற்கனவே கொன்று விட்டீர்கள், நானும் என் குழந்தையும் தான் இருக்கோம், என்னையும் கொன்றுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன்னையை கொல்ல மாட்டோம், நீ போய் உங்க மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு தீவிரவாதி சொன்னதாக அவர் சில செய்தி ஊடகங்களுக்கு அவர் பேட்டி அளித்திருந்தார். இதையெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. காரணம் பிரதமர் நாட்டில் இல்லை, பிரதமர் ஏற்கனவே அரசுமுறை பயணமாக வெளிநாடு போயிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் இந்தியா வந்திருக்கும் போது பயங்கரவாத தாக்குதல் நடத்தினால் இது உலக அளவில் ஒரு திசை திருப்பக்கூடிய வகையில் இருக்கும், ஒரு பார்வையை அமையும் அப்படின்ற ஒரு நோக்கில் கூட பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கலாம். ஆனால் இது அனைத்துமே யூகங்கள் தான். அரசனுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்கப்பெறும் வரை இப்படியான விஷயங்கள் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன தகவல்கள் கொடுக்குறாங்க, அரசனுடைய அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்ன கொடுக்குது அப்படின்றத அதை அடிப்படையாக மட்டும் வச்சுதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு பிற்பகலில் நடைபெறக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகே என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்க போகிறார்கள். அதே நேரத்தில் இந்த உயிரிழப்புகளில் இன்னும் சில எண்ணிக்கைகள் அதிகரிக்கலாம். படுகாயமடைந்தவர்களில் இன்னும் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவர்களுடைய உடல்நிலை குறித்தான விவரங்கள் எல்லாம் இன்று பிற்பகலுக்கு பிறகு மீண்டும் ஒரு அதிகாரப்பூர்வ அரசு அறிக்கை வெளியிடப்படலாம் அப்படின்ற தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சூர்யா, யோகேஸ்வரன், 2018 நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. உலக தலைவர்கள் மற்றும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தாங்க. இதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் மற்றும் பகல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அங்கு நோக்கி பயணிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நமது அரசு விதித்திருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன, அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதுகாப்பு நிகழ்வுகள் என்ன? சூர்யா, ஏற்கனவே இந்த பைசரன் புல்வெளி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. அந்த இடத்த முழுவதுமாகவே இப்போ பாதுகாப்பு படையினர் சீலிட்டாங்க. இன்று காலையில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நிபுணர்கள் அந்த இடத்துல தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்டோரை எல்லாம் குறிப்பிட்ட சில ஆவணங்களை சேகரிப்பதற்காக, அங்கே சிதறி கிடக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் இப்படியான சிலவற்றை சேகரிப்பதற்காக அந்த இடங்கள் முழுவதையுமே சீலிட்டிருக்காங்க. அதே போல அனந்தநாக் மாவட்டம், பாரமுல்லா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளிருந்து வெளியே போறவங்களுக்கு அனுமதி இருக்கு. காரணம், அவங்க தீவிர தணிக்கைக்கு பிறகு அனுப்பப்படுறாங்க. ஆனால் வெளியிலிருந்து உள்ள வரவங்களுக்கு கட்டுப்பாடுகள் ரொம்பவே மிக அதிகமாக இருக்கு. காரணம், உள்ளூர் வெஹிக்கிள் மட்டும்தான், ஜேகே ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு பொறுத்திருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுது. அந்த வாகனங்களுமே சுற்றுலா பயணிகளாக இருந்தால் அவங்க எங்கிருந்து வராங்க, எதுக்காக வந்திருக்காங்க, எங்க தங்க போறாங்க இப்படின்றான விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்புத்துறையினர் பதிவு செய்ததற்கு பிறகாகவே அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு, இந்த இடத்துக்கு போக வேணாம், நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்ற அறிவுறுத்தலையும் பாதுகாப்புத்துறையினர் வழங்குவதாக சொல்லப்படுது. ஆனாலும் கூட பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் எல்ஓசியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு காலையிலிருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளாக இருக்கட்டும், செய்திகளாக இருக்கட்டும், குறிப்பிட்ட இந்த பகல்காம் அதே போல பாரமுல்லா இப்படி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தங்கி இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட மீண்டும் ஸ்ரீநகருக்கு வந்து ஸ்ரீநகரோ அல்லது ஸ்ரீநகரில் விமானம் இல்லை என்றால் ஜம்முவுக்கு வந்து ஜம்முவில் இருந்தோ தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டிருப்போம். ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல ஒரு கடுமையான நெரிசல் காணப்படுது, டிக்கெட் கிடைக்காம பல பேர் காத்திருக்கிறாங்க, விமானம் குறைவாகவே இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்க முடியும். இந்த காட்சிகள்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா, நேற்று நடந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவசரமாக தங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு புறப்படுறாங்க. பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், தேடுதல், பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை, இனி எடுத்து வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இது குறித்தான கள தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.